அனைவருக்கும் வணக்கம். நான் கணபதி மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல இருந்து. நம்ம யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போட போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம கருங்காலி மாலைகள் பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். அண்ட் மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத திரும்பவும் அந்த கருங்காலி ப்ராடக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் கருங்காலி ப்ராடக்ட்ஸில் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மாலை எடுத்துக்கலாம், அடுத்தது பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், அடுத்தது விக்கிரகங்கள், சூலம், ஸ்டிக்கு, வேல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதிகமாக மக்கள் வாங்கக்கூடியது கருங்காலி மாலை தான். ஸோ அந்த மாலையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கருங்காலினா என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம், அதோடைய பெனிஃபிட் என்னன்றதை பார்ப்போம். கருங்காலின்றது ஒரு மரம் தான், கருங்காலி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய வுட்டிலிருந்து செய்யக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அந்த மரத்துடைய பீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா அதோடைய ரா வுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிளேட் மாதிரி, ஒரு தட்டு மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, மரத்தை சுற்றிலும் இந்த மாதிரி ப்ரௌனாக தான் இருக்கும். அண்ட் நடுவில் சென்டர் பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி டார்க் ப்ரௌனுன்னு சொல்லலாம், இல்லை கிட்டத்தட்ட பிளாக் கலரில் இருக்கனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன, இந்த ஹோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீட்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ட்ரில் பண்ணனால உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் ஹாஃபாக இருக்கும், இந்த பக்கம் வெறும் ஹோல்ஸாக மட்டும் இருக்கும். இன்னும் இந்த சைடும் ட்ரில் பண்ணாங்கன்னா ஒரு பீடாக வெளியில் வந்துடும். சில நேரத்தில் சில பீட்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த கார்னரில் பண்ணும்போது லைட்டாக வந்து இந்த கலரும் அதில் ஆட் ஆகிடுது, இந்த சைடில் இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரிஜினல் தான் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா இன்னொரு சைடும் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அந்தமாரி கேஸில் தான் 1-2 பீடில் ரொம்ப ரேராக இந்த மாதிரி இந்த கலரும் ஆட் ஆகி வரும். மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கிறது 100% ஒரிஜினல் கருங்காலி வுட்டால் செய்யப்பட்டிருக்கிற மாலை அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலி மாலையை நம்ம கூட இருக்கும்போது, அதாவது கருங்காலியில் ஏதாவது நம்ம கூட இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது கண் திருஷ்டிகள், ஈவில் எனர்ஜி, நம்ம மைண்டில் இருக்கிற கெட்ட சிந்தனைகள் எல்லாமே வந்து அதிலேருந்து விலகப்படும்ன்றது தான் ஒரு நம்பிக்கை. நம்மளை அதிலேருந்து பாதுகாக்குதுன்றதையும் ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதை பயன்படுத்துகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாகவும் பேசுவாங்க. அண்ட் அவங்கள எப்போவுமே பாசிட்டிவாகவும் வச்சுக்கும். அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வெற்றிகரமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வம், அதாவது அவங்களுக்கு எந்த குலதெய்வம்னாலும் இருக்கலாம். சில பேர் குலதெய்வம் தெரியாமல கூட இருப்பாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இந்த மரத்தை அவங்க குலதெய்வமாக நினச்சி ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது விக்கிரகங்களோ வாங்கி வழிபடும் போது அவங்களுடைய குலதெய்வம் வந்து அதில் காட்சி அளித்து அவங்களுக்கு கூடவே இருப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த குலதெய்வம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் கருப்பு சாமியாக இருக்கட்டும், முனீஸ்வரனாக இருக்கட்டும், அவங்கள நினச்சி அந்த ஒரு மரத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவரே உங்கள் கூட இருக்கிற மாதிரி உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறதா இருக்கும். அப்படியான ஒரு நம்பிக்கையும் இந்த மரத்தில் இருக்குது. ஸோ இந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்கிற ப்ராடக்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாலை வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதிகமாக வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் அதிகமாக வாங்கி போடுறதும் மாலையாக தான் இருக்கும். ஸோ கையில் நீங்கள் போடுறதா இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மாலைன்னா நம்ம போட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாலையில் நம்மக்கிட்ட 4 mmலேருந்து இப்போ 12 mm வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் இதை விட பெருசாக ஏதாவது சாமிக்கு போடணும் இல்லை பூஜை ரீதியாக வேணும்னாலும் நம்ம ஆர்டர் பேசிஸில் கொடுக்கலாம். அண்ட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாலை 4 mm, இது வந்து 4 mmல இந்த மாலை இருக்குது. இது வந்து 4 mm மணியே சின்னதாக இருக்கிறனால இதில் 108 மணி இருக்காது. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 150, 155 அந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் இந்த மாலை. அதுக்கு அடுத்தபடியாக இது வந்து 6 mm. 6 mmல பார்த்தீங்கன்னா 108 மணிகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்னதாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக ரெகுலர் ஃபிட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி மீடியமாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு 8 mm வந்து சூட்டபுளான சைஸ். மோஸ்ட்டாக எல்லோரும் வாங்குகிற சைஸும் 8 mm தான். இதுக்கு அடுத்தபடியாக 10 mm கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு
அடுத்தது 12 mm. ஸோ ரெகுலராக எல்லாருமே வாங்குகிற சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 mm தான். ஸோ இது எல்லாமே வந்து த்ரெட்டில் போட்டிருக்கு, நூலில் கோர்த்துருக்கு. அண்ட் 108 மணிகள் வந்து இந்த மாலையில் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மக்கிட்ட செம்பில் வந்து மாலை இருக்குது. ஸோ இது வந்துன்னா செம்பு கம்பியில் செஞ்சுருக்கு. இது வந்து 6 mm. 6 mm இந்தமாரி மெட்டலில், அதாவது ஐம்பொன்னாக இருக்கட்டும், செம்பில் இல்லைன்னா சில்வரில் பண்ணியிருக்கிறது எல்லாமே 54 மணிகள் இருக்கும். ஸோ 54 போட்டுமே அந்த கேப்பில் இந்த கம்பி இருக்கிறனால ஸோ உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிரும். ஸோ இது வந்து கம்பியில் போட்டிருக்கிற 6 mm. 8 mm மாலையில் இந்த காப்பருடைய கேப் வச்ச மாதிரியும் அண்ட் காப்பர் கம்பி போட்ட மாதிரியான ஒரு மாலை இருக்குது. அண்ட் அதே 8 mm கேப் இல்லாமல் வெறும் கம்பி மட்டும் போட்டாமல் இருக்கும். ஸோ அஃபோர்டபுளாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் இந்தமாதிரி மெட்டல் வச்சு போடணுன்னு வச்சிங்கன்னா காப்பர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி ஐம்பொன்னில் பார்த்தீங்கன்னா கேப் வச்சுருக்கு அண்ட் கம்பி போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 54 மணிகள். இதில் 6 mm அண்ட் 8 mm. 8 mm ரெகுலராக எல்லோரும் வாங்குறது. இன்னும் கொஞ்சம் சின்ன மணியாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு 6 mm வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி வெள்ளியில், இது வந்து ஒரிஜினல் ஸ்டர்லிங் சில்வர் 925 சில்வர் கிரேடில் பண்ணியிருக்கக்கூடியது தான் இந்த மாலை 6 mm. இதே மாதிரி நம்மக்கிட்ட 8 mmலேயும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் கருங்காலி ப்ளஸ் ஒரிஜினல் சில்வரில் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வரில் கேப் வச்ச மாதிரி, 2 பக்கம் கேப் இருக்கிற மாதிரியும் ஒரிஜினல் சில்வரில் ஒரிஜினல் கருங்காலியில் பண்ணியிருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி கேப் வச்சும் 8 mmல நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாலைகள் எல்லாமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்காக இருக்குது. இந்தமாரி மாலை ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக ஸ்டோருக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் 2 இடத்துல மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் இருக்குது. ஈசிஆர் கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட். டேரெக்டாக வர முடியல, நாங்கள் வெளியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொரியரில் ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி ஈஸியாக கொடுக்க முடியும். அண்ட் மாலையை தொடர்ந்து அடுத்தது நம்ம பிரேஸ்லெட் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கருங்காலியில் செய்யப்பட்டிருக்க பிரேஸ்லெட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வுட்டோடைய ஒரிஜினாலிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரத்தை நீங்கள் வந்து சாயம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கீங்க, இந்த கலர் பெயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக இது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ என் கையில் ஒரு பிளேடும் இருக்குது. இந்த கட்டையை நம்ம எவ்வளோ தான் சீவனாலும் கட் பண்ணாலும் இப்போ நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ தான் கட் பண்ணாலும் உள்ளேயும் வந்து அதே கலரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கின மாலையாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் சந்தேகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் மேலோட்டமாக அதை வந்து நீங்கள் சீவி பார்க்கலாம். இல்லைனா தரையில் நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். அண்ட் ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஒயிட் தெரிஞ்சுதுன்னா இன்னொரு சைடில் நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு அந்த சைடில் இந்த மாதிரி பிளாக்காக இருந்துச்சுன்னா ஸோ ஒரிஜினல் கருங்காலி தான் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து இங்கே விழுந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் அதே கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரேஸ்லெட்ஸில் அதேமாதிரி 4 mm, இது 4 mmல சின்ன குழந்தைங்களுக்காக சின்ன டயரில் நம்ம பண்ணியிருக்கிறோம். சின்ன பசங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னா இந்தமாரி போட்டுக்கலாம். அடுத்தபடியாக 6 mm அண்ட் 6 mmல இந்த மாதிரி ஈவில் ஐ வச்ச மாதிரி கண்ட்ரஸ்டிக்காக ஈவில் ஐ வச்ச மாதிரியும் இருக்குது. அண்ட் இது எல்லாமே எலாஸ்டிக்கில் இருக்கனால ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள் ஃப்ரீ சைஸாக இருக்கும். அண்ட் இது வந்து 8 mm. 8 mm தான் ரெகுலராக எல்லாருமே போகிறது. இதேமாரி இது 10 mm. ஸோ சில்வர்லேயும் இந்த மாதிரி இருக்குது. பிரேஸ்லெட் வந்து சில்வரில் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில்வருடைய ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக காப்பரில் செஞ்சுருக்கிற இந்த மாதிரி பிரேஸ்லெட்டும் இருக்குது. ஸோ அதே இது 8 mmல காப்பரில் இந்த மாதிரி கேப்பிங் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் கருங்காலியில் செய்யப்பட்டிருக்கிற மாலை பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய வேல், சூலம், ஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். ஸோ கருங்காலி பொறுத்த வரைக்கும் மாலை வந்து அதிகமாக வாங்கி பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பிரேஸ்லெட்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல், இது வந்து 6 inches வரும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி 3 inches வரும். நீங்கள் கார் டேஷ்போர்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கணும்னு வச்சா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பாக்கெட்டில் வச்சுக்கணும், இல்லை ஹேண்ட்பேக்கில் வேலை கூடவே கருங்காலி வேல் வச்சுக்கணும்னு வச்சுக்கோன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீ செயின்ஸ் வந்து நம்மக்கிட்ட கருங்காலியில் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விநாயகர் போட்ட மாதிரி இங்கே வந்து லிங்கம், ஓம், தமிழ் ஓம், இந்த வந்து பெண்டன்ட் கருங்காலி பீட்டில் செய்யப்பட்டிருக்கிற இந்த மாதிரி பெண்டன்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.
அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி ஸ்டிக்கு, இது வந்து 1 அடி ஸ்டிக்கு. அண்ட் இது வந்து 3 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ். இது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது, இதோட கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்குது. திரிசூலம் இருக்குது, ஐயப்பன் விக்கிரகம், இது வந்து முருகனுடைய விக்கிரகம், லிங்கம், நந்தியும் இருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து மரப்பாச்சி பொம்மை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் மார்க்கெட்டில் ஒரிஜினல் மரப்பாச்சி பொம்மை வர்றது கிடையாது. நார்மல் வுட்டில் பிளாக் கலர் கோட்டிங் டை அடித்து தான் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கருங்காலி மரத்துலேருந்து செய்யப்பட்டிருக்கிற மரப்பாச்சி பொம்மை தான். ஸோ இதோடைய பெனிஃபிட் என்னென்னா, யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ இதை கடிச்சு சாப்பிடும்போது அவங்களுடைய இம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வளருவாங்க. ஸோ இது வந்து மருத்துவ குணங்களும் கொண்டது. அதனால் கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டிருக்கிற இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறது விசேஷம். அது மட்டும் இல்லாமல் கொலு டைமில் கொலுவில் விற்கிறதுக்காக மரப்பாச்சி பொம்மை நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் கருங்காலி மரத்துலேருந்து செய்யப்பட்டிருக்கிறது நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது கருங்காலி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கொஸ்டினை மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வெவ்வேறு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட வரும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.